இவருக்கும் வணக்கம். இந்த போர் பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, மோட்ரு மேலே வரல. மோட்ரோடி 10 நாளாக ஆச்சுனாங்க. இழுத்து பார்த்துருக்குறாங்க, மேலே வரல. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் மறுபடியும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போய் பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி இப்போ வந்து ஒவ்வொன்றா வேலை செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பாருங்க, படிக்கட்டு கட்டியே இருக்குது போர். படிக்கட்டோட கரெக்டாக கீழே இறங்குற இடத்துலையே இருக்குது. இந்த படிக்கட்டு ஹைட்டுக்கு பாருங்க, மணல் மூட்டை போட்டுத்த நான் வந்து நம்ம ஜாமானமெல்லாம் செட் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி வந்து இடைஞ்சலான இடத்துல வந்து போர் வர்ற இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போர் ஓட்டுக்குங்க. ஏன்னா பாருங்க, இந்த இன்னொரு 3 படி 2 படி இந்தளவு தள்ளி வந்துருந்துச்சுன்னு இந்த போர் ஒன்றுமே பண்ண முடியாது, சிரமந்தான் எடுக்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போர் போட்டுட்டு வீடு கட்டுறது வந்துங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கட்டிக்கங்க. போர்கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 4 அடிக்கு 4 அடி கொஞ்சம் ஒரு ஓப்பன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் மேலே ஏதாச்சும் சீலிங் கீலிங் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்ருங்க 3 இன்ச்சுக்கு. ஏன்னா பைப் வந்து நேர் மேலே விட்டு கழட்டுற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க சொல்கிறதெல்லாம். பாருங்கள், இன்றைக்கி போனது மண் பிடிச்சிருந்தது. போர் மோட்டர் ரிலீஸ் பண்ணி மோட்டர் வெளியில் எடுத்துட்டோம். மோட்டர் மேலே வந்துடுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியர் வண்டி எடுத்துட்டோம். உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, நாங்கள் வந்து நீட்டாக வேலை செஞ்சு தரோம். நன்றி.